திருப்புகழ் 428. தலையை மழித்துச் சிவந்த துணியை அரைக்குப் புனைந்து சடையை வளர்த்துப் புரிந்து புலி ஆடை சதிரொடு ஓப்பப் புனைந்து விறகொடு கற்கப் புகுந்து தவம் ஒரு சத்தத்து அறிந்து திருநீறு கலையை மிகுத்திட்டு அணிந்து கரண வலைக்கு உட்புகுந்து கதறு நிலைக்கைக்கு அமர்ந்த எழிலோடே கனகமேற்றித் திரிந்து துவளும் எனை சற்று அறிந்து கவலை ஒழித்தற்கு இறங்கி அருள்வாயே. அலைகடலில் கொக்கரிந்தும் அருவரையை பொட்டெறிந்தும் அமர் உலகத்தில் புகுந்தும் உயரானை அருளோடு கைப்பற்றி வந்தும் அருணகிரி புக்கிருந்தும் அறிவுள பக்தர்க்கு இறங்கும் இளையோனே. மலையை வளைத்துப் பறந்து மறுவு புறத்தை சிவந்து வரிது நகைத்திட்டிருந்த சிவனார்த்தம் மதலை புனத்தில் புகுந்து நரவடிவுற்று திரிந்து மரமயிலை சுற்றி வந்த பெருமாளே. கனகமியற்றித் திரிந்து துவளும் எனை சற்று அறிந்து கவலை ஒழித்தற்கு இறங்கி அருள்வாயே. சிவனார்த்தம் மதலை புனத்தில் புகுந்து நரவடிவுற்று திரிந்து மரமயிலை சுற்றி வந்த பெருமாளே. அலையை உடைய கடலில் மாமரமான சூரனை கொக்கு அறிந்தும் அரிய கிரௌஞ்சமலையை தூளாக்கியும் தேவர் உலகத்தில் புகுந்து பெருமை உடைய தேவசேனைக்கு அருளி அவளை காப்பாற்றியும் வந்து திரு அண்ணாமலையில் புகுந்து வீற்றிருந்து அறிவுடைய பக்தருக்கு இறங்கும் இளையவனே. அறிவுள பக்தர்க்கிறங்கும் இளையோனே. புகுந்தும் உயர் ஆனை அருளோடு கைப்பற்றி வந்து அருணகிரி புக்கிருந்தும் அறிவுள பக்தர்க்கு இறங்கும் இளையோனே. மேருமலையை வில்லாய் வளைத்து பறக்கும் ஆற்றல் கொண்ட திருபுறங்களின் மீது சினந்து சற்று சிரித்திருந்த சிவபெருமானின் குழந்தையே. வரிது நகைத்திட்டிருந்த சிவனார்த்தம் மதலை திணைப்புனத்திலே புகுந்து அங்கு மானிட வடிவுடன் திரிந்து வேடுவரின் மயில் போன்ற வள்ளியை வளைத்து கவர்ந்து வந்த பெருமாளே. புனத்தில் புகுந்து நரவடிவுற்று திரிந்து மரமயிலை சுற்றி வந்த பெருமாளே. தலைமயிரை மழித்தும் இடுப்புக்கு காவித்துணியை உடுத்தும் சடையை வளர்த்தும் விரும்பிய புலித்தோல் ஆடையை பெருமையாய் உடுத்தி மகிழ்ந்தும் சாமர்த்தியமாக கற்கப் புகுந்தும் தவம் என்பதை அந்த சத்தத்தின் அளவு மட்டுமே அறிந்தும் திருநீற்றை உடல் முழுவதும் அணிந்தும் ஐம்பொறி கரணவலைக்குள் அகப்பட்டும் கதறி துன்பப்படும் நிலைக்கு உண்டான அழகுடன் பொன் வேண்டி ரசவாதம் என்ற வித்தையால் பொன்னை ஆக்கித் திரிந்து சோர்வு அடைபவன் நான். என்னை சற்று கவனித்து என் கவலையை ஒழிக்க வேண்டி என் மீது இறங்கி அருள் செய்வாயாக. தவம் என்பதை ஒலி அளவில் மட்டும் அறிந்து தவம் ஒரு சத்தத்து அறிந்து இதனால் தவத்தை சிறிதும் தான் செய்யவில்லை என சுட்டி காட்டுகிறார் குருநாதர்.